என்ன பேசுற போகிட்ட? என்னமா 4 பேர் ஒரு சபையில இருந்து எவர் என்ன சொல்கிறார் என்பதை காதுத்தி கேட்டுக் கொண்டிருப்பாராம். ஆமா, புரியுதா? ஆமாமா. இந்த 4 பேரு கதையை கேட்கறவங்க போய் 4 பேருக்கிட்ட இல்ல 10 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த 4 பேர் போய் 4 ஜமா வந்தது. என்ன ஜமா? கொடையூர் குமார் ஜமா வந்தது. இந்த நாடகத்தை வச்சிருந்தோம். இந்த மாதிரி ஒரு கேவலமா ஆடுனாங்கன்னு பேர் வாங்க கூடாது. வரக்கூடாது. நாடகத்தை நாடகமா நடத்தணும், கேடகமா நடத்தக்கூடாது. இல்ல நடத்த மாட்டேன். பேசுவியா? பேச மாட்டேன். உஜாரா இருப்பியா? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் கிட்டக்குடி வட்டம் மங்களூர் ஒன்றியம். உங்க சொந்த ஊர் கொடையூர். உங்கள் பெயர் குமார், நாடகாசிரியர். அவ்வளவுதான். அதான் கிடையாது. அதெல்லாம் பகல் காலங்களிலே இரவு காலங்களிலே இந்த போலி வேஷத்தை தாங்கி இந்த சமையலாளி வந்திருக்கிறது. இதுக்கு பேர் எனக்கு தெரியாது, சொல்லி தெரிஞ்சுக்க. தம்பி ராணியம்மா, புரிந்ததா? இப்போ தெளிவாக சொல்லுங்க பாப்போம். புரியல? எனக்கு புரியல. யார அல்லது யாதவா? 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 மாமா. ஐயோ, அந்த டாபரை கட் பண்ணிடு. மாமான்னு சொல்ல பத்தியா? அதை மட்டும் சொல்லு. எப்பா யாதவா? அது எந்த பக்கம் கிடக்குதோ? என்ன கிடக்குது? அந்த யாதவா. உன் மூஞ்சி வச்சு படைச்சா பாரு கடவுள். உன்னை சரியில்லாத வேலையில படைத்து விட்டார். ஆமாமா. என்னை யார் என்று புரியவில்லையா? முகத்த கோதண்ட ராமன் இந்த பக்கம் சென்றால் டாபுரு, இந்த பக்கம் சென்றால் யாதவா. 2 உருவத்தில் பேசுகிறாயே, யார் என்று கேட்கிறாயா? நீங்க யாரு? ஆக்கல் அழித்தல் படத்தில் என்று சொல்லக்கூடிய முத்தொழுக்கும் கர்த்தராகத்தில் விளங்கக்கூடிய நானே வைகுண்டம்
நாராயண நாராயண நாராயணன். யாரு யார் நீங்க? கோபால கண்ணன். யார் நம்பர்? இதை எவன் நம்புவோம்? நாங்க பார்த்தது இல்ல. நாங்கெல்லாம் போட்டாவில கோபால கண்ணனை பார்த்ததே இல்லையா? டேய், அல்லாஹ் கோயில்ல தினைக்கும் நம்ம கிருஷ்ணன் photo மா, அல்லாஹ் கோயில்ல நான் அல்லாஹ் பார்த்ததே கோயில்ல பகவான் போட்டா இருக்கும். அல்லாஹ் கோயில்ல பார்க்க முடியுமா? அல்லாஹ் கோயில்ல யார் போட்டா இருக்கும்? அல்லாஹ் கோவில்ல விளக்கு தான் எரியும், ஆ? மெழுகுவத்தி ஏத்தி விட்டுருப்பாங்க. ஆமா, அங்கதான் அப்புறம் அல்லாஹ் கோயில்ல பார்த்தாங்க. இல்ல. அல்லாஹ் கோயில்ல பாக்குறது இது கிடையாது. மாரகட்ட நாயே, இந்த மாதிரி கேட்க மாட்டேன், கேட்க அல்லாஹ் கோயில் இல்லடா. அல்லாஹ் கோயிலுக்கு போற வழியில மேரி ஆத்தம்மா டேய், டேய். பாரியாத்தா கோயில் இருக்குமா? உதவாங்கறதுக்கு வேணுமா? வேணாம், சௌரின்னு உட்கார்ந்து. தம்பி, ஓ, ஏன் இந்த உருவம்? நீங்க கோபால கண்ணன் சொல்றீங்களே, ஆமா, கோபால கண்ணன் எவ்வளவு அழகா லட்சணமா இருப்பாரு. நீ சேலையை கட்டிட்டு வந்து ஓ, நின்னு இந்த உருவத்திலேயே இந்த பூலோகத்திலே பிறந்த மாதிரி ஒருவன் இருக்கிறான் அல்லவா? வீரவர்ம மகாராஜன் வீரமாபுரி வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய வீரன். ஆமா. அனுதினமும் என்னை நமோ நாராயணா 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 என்று துதித்துக் கொண்டிருக்கூடிய என்னுடைய பக்தன். சரி, ஒரு குடும்பத்துல கொஞ்சம் விளையாடி பார்க்க வேணும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது. விளையாட வேண்டும் என்று. ஆமா, சரி. என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? திரு விளையாட்டு. திருவிளையாட்டு எப்படி என்றால், எப்படி? அனுதினமும் நாராயணா 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 என்று என்ன மறவாமல் எந்த நேரம் பார்த்தாலும் துதித்துக் கொண்டிருக்கிறாளே. ஆமா. அப்படி என்று அவன் மனைவி ஆகிய வேதவல்லியை நந்தவனத்துக்கு அனுப்பி வைத்து மலர் கொண்டு வந்து பூஜையானது பகவானுக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு மனைவியை அனுப்பி வைத்தான். சரி, நான் என்ன செய்து விட்டேன், இதில் அவனை சோதிக்க வேண்டும் என்று இந்த பூவிலே ஒரு நாகமாக தன உருவத்தை மாற்றி மறைந்திருந்து அவன் மனைவி மலர் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவள் மனைவியை தீண்டினேன். சரி. காட்சியே வேதவல்லி மனமடைந்து விட்டாள். கொழுப்ப. அப்ப என்ன சொல்லியாதான் தெரியுமா? நாராஜனாவன தினமோ துதித்துக் கொண்டிருந்தே. ஆமா. உனக்காக பூஜை செய்வதற்கு மலர்களுக்கு வந்து என் மனைவி இறந்து போய் விட்டாளே. மனைவி இறந்துட்டாங்களே. அப்படி என்று என்னை மறப்பான் என்று நினைத்தேன். ஆ. என்ன மறவாமல் பிடிக்கி அவனும் அவன் மனைவியும் சதியமதியாக இருந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார் அல்லவா? ஆமா. சந்தரவதனும் சந்திரவதனி ஆ. 2 பிள்ளைகளையும் பாடகை ஜாலையிலே கொண்டு வந்து சேர்த்து படிக்க வைத்தார். அந்த பிள்ளைகளை அப்ப யார் பாது பாடகை ஜாலையிலே படிக்க வைக்கக்கூடிய நேரத்திலே என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செஞ்சீங்க? ஆசிரியர் ஒரு உருவமும் சட்டாம்பிள்ளையாக ஒரு உருவமும் 2 உருவத்தை எடுத்து தாய் இல்லாத பிள்ளைகளே தருதல் என்று தலையில கொட்டினேன். சரி, தலையை கொட்டினீர்கள். அந்த பிள்ளைகள் 2ம் அழுது கொண்டு தந்தையாரிடத்துல சென்று, அப்பா, தாய் இல்லாத பிள்ளை என்று என் தலையில கொட்டுகிறார்களே, சரி, ஒரு மறுமணம் செய்து கொள்ளுங்க அப்பா. அப்படி என்று பிள்ளைகள் கேட்டவுடன் எனக்கு 2 பிள்ளைகள், எனக்கு 2 கண்ணு, நான் இனிமே மறுமணமே செய்து கொள்வது கிடையாது, செய்ய மாட்டேன் அப்படி என்று வீரவர்மன் தெரிவித்தான். சரிதான். அதுக்கு அந்த பிள்ளைகள் என்ன கேட்டது? என்ன கேட்டாங்க? சாகர வரைக்கும் மறுமணமே செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி நம்ம தெய்வமாகத்தன வணங்கக்கூடிய அந்த நமக்குடி நாராயண மேல சத்தியமாகும். சரிதான். உங்க மேலையும் சத்தியம் செய்து கூடிய என்று சத்தியத்தை வாங்கி கொண்டார்கள். வாங்கிட்டாங்க. அவர் எப்படி சத்தியம் செய்தார்? எப்படி? நான் கும்பிடக்கூடிய என்னமோ கொடி நாராயண மேல சத்தியமா, நான் பெற்றெடுத்த பிள்ளை சந்திரவதி 2 மேல சத்தியமா, மறுமணமே செய்து கொள்ள மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று ஏன் இந்த ஒருவன் கேட்டியே? ஆமா. மனைவி இருந்தும் அவன் கலைக்கவில்லை. பிள்ளைகள் என்ன சித்திரவதை இதுவும் கலைக்கவில்லை. மறுமணம் செய்து கொள்ள முடியாது என்று சத்தியம் செய்தானே. ஆமா. இந்த சத்தியத்தை அவன் கடைசி வரைக்கும் நிலைநாட்டுகிறானா இல்ல சத்தியத்தை கைவிடுகிறானா? ஆமா. அப்படி என்று சோதிக்க வேண்டும் என்று என் மனைவி இருக்கிறாள் லட்சுமி. அவனிடத்தில் இந்த அழகை பெற்று மனைவி, அதாவது ஒரு தாசி போலவே அந்த வீரவர்மன் இடத்தில் நான் நாட்டியமாடி அவனை எப்படியாவது அவனை வசப்படுத்தி அவன் பிள்ளைகளை ஒரு பக்கம் பிரிக்க வேண்டும், அவனை ஒரு பக்கம் பிரித்து நாடாட்சியங்கள் எல்லாம் நான் கைவசப்படுத்தி கடைசி நேரத்திலே என் திருவிளையாட்டை முடித்து கடைசியில என் காட்சி அப்புறமா நான் காட்டுறேன். சரி, இப்ப புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டாயா? பகவான்ங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் நாட்டியம் செய்து நான் என்னென்ன வாங்குகிறோம் அது வரைக்கும் என் விஷயம் வெளியில வரக்கூடாது. சொல்லவே மாட்டேன். உடல் மூக்கா சொல்ல மாட்டேன். குறிஞ்சியிலே
வெள்ளிமலை மாண்டவன் புல்லுகடி மலையில வெள்ளிமலை மாண்டவன் புல்லுகடி மலையிலே புல்லுகடி யாரிங்க செல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. யாரு? வணக்கம்மா. வணக்கம். ஏன் இவ்வளவு பயம், ஏன் இவ்வளவு நேரம்? பயம் இல்லைம்மா. அப்படியா? கொஞ்சம் புரியல. இல்ல பயனால வந்து தாச்சி ஏன் பயப்படுறேன்? யாருமா? புது மந்திரி சொல்லிதான் ஆகணுமா? இல்ல அதுதான் நான் தெரிஞ்சுட்டேன். அவங்க யாரு? இப்ப எங்கேயா செல்ல வேண்டும் தெரியுமா? வீரபாபுரி பட்டணம் செல்ல வேண்டும். ஆமா. அந்த வீரபாபுரி பட்டணம் சென்று அந்த வீரவர்களை பார்த்து அவனை செய்யாத சித்திரவதை செய்து அவன் குடும்பத்தை தனித்தனியா பிரித்து குடும்பத்தை தனித்தனியா பிரிக்க வேண்டும். பிரிக்கணும். ஆமா. அதன் பிறகுதான் என்னுடைய திருவிளையாடல் என்ன தெரியுமா? எங்க போகிறது வீரபாபுரிய தேடி என்ன வேஷம்? பகவான் வேஷம். பகவான் இப்ப இந்த இருக்கிற உருவம் என்ன உருவம்? தாசி உருவம். காசி கூட யாரு இருப்பா பக்கத்துல? தோழி பெண்கள். ஆம்பளை தோழியா இருக்கிறா? எனக்கே பாத்துருக்கியா?
ஆண்கள் டாபர் தான் கூட இருப்பான். அதுல யாரு போகணும் மாத்து. ரெடியா இருந்தா என்ன ரெடி? ரெடியா இருந்தா நீ போ. அப்பப்போ உங்ககிட்ட நான் சென்னை பேட்டர் அப்படி சென்னையில எங்க சென்னையில எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க? நான் வந்து சைதாப்பேட்டையில இருக்கிறேன். ஓ அப்ப சைதாப்பேட்ல இருக்குள்ள பள்ளி இப்படிதான் இருக்குமா? அப்ப பாரா ஒண்ணு இங்க பாரு லேன் கிஸ் அடிப்பா அப்படியே ஆற ஒண்ணு என்ன கிஸ்? லேன் கிஸ் பிளைன் கிஸ். ஆயா ஆயா சாமி அப்பா ஆயா நான் நரம்பு வெட்டி 3 மாசம் ஆச்சு. என்னை யாருக்கு தெரியாமல் விளையாடுகிறாயே என்பது மேமாரி பாரு. அம்மா ஆயா ஆயா ஒன்ன பார்த்தா அப்புறம் அந்த பொண்ணு ஓடியாந்து ஒண்ணு பார்த்து சரி டாபரே என்ன செய்வார் தெரியுமா? அதோ பார்த்தாயா ஆமா வீரவர்மன் என்ன செய்து விட பார்த்தாயா? 2 கண்களையும் மூடிக்கொண்டு நாராயண 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 ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஒரு தவம் புரிஞ்சாலும் சரி ஒரு ஆம்பளை கிட்ட போயிட்டு நம்ம ஆடுறோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? உங்களை கண்ட உடனே அப்படியே பச்சை 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 ஆயா வைக்கிறேன். அப்புறம் என்ன செய்வாங்க? பச்சை 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 நிற்பாங்க. நான் தூங்கிட்டு அப்படியே ஹரி என்ன செய்வது தெரியுமா? வேற வரும் இடத்துல ஆசையா இருந்தாலும் சரி ஆடல் பாடல் செய்ய வேண்டும். இப்படி நாட்டியம் நடத்தணும்னா நம்மளே பார்த்து ஆசைப்படுவான். உண்மைதான் அவரை வசப்படுத்திக் கொள்ளலாம். உண்மைதான் நடத்தலாமா? ஒருத்தி மகனா ஒருத்தி மகனா உறவினில் அழகாய் வளர்ந்தவனா ஒருத்தி மகளில் இறந்தவனா இவன் உயிரில் உயிராய்
உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. என்ன? கீழே பாவாடை மேல சட்டை என்ன நீ அதா இல்ல இது வேட்டி. கூடி சீக்கிரம் 1000 ரூபாய் போல் தெரிகிறது. இது வேட்டி. ராஜா வேட்டி கிட்ட வந்து அதை கேட்க கிடையாது. நாம இவ்வளவு நேரம் ஆடுறோம், கூட்டங்கள் கூடிக்கொண்டிருக்குது. கூடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆமா அந்த ஆளு மட்டும் நம்ம ஆடுவதை ரசிப்பதும் கிடையாது, நம்மளை கண்டிருந்து பார்ப்பதும் கிடையாது. பார்க்க மாட்டேங்கிறான். நாராயணா 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 என்று துதித்து கொண்டே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. என்ன செய்யணும்னா, அந்த யாரு இந்த போனு கோயிந்தான்னு சொல்றானா, கொய்யா கொய்யாங்கிறான். அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? அவனை என்ன செய்யலாம்? மை வச்சிருமா? இல்ல, இப்போ பெண்ணாசை பிடித்தவன் ஒரு ஆம்பளை போய் மேல அப்படி லேசா ஒரு பொம்பளை போய் எதுக்கு அப்படி உடஞ்சியாருவ? அப்படி வருவான். காத்திய மாத்துல அப்படி ஆய் வந்து ஏற மாதிரியா? அப்படி வருவான்னு சொன்னமா? ஏய், அதன் சொல்ல கிடையாது. ஆடுவதை இவன் கண்ணுட்டு பார்க்காமலே பார்க்காமலே இருக்கான். என்ன செய்யணும்னா, மேல போய் லேசா தொடுறது. தொடும்போது அந்த ஆளுக்கு ஆசை இருந்தா என்ன செய்வான்? ஆசை இருந்தா கட்டி அணைச்சிடுவான். கட்டி அணைத்திடுவான். ஆசை இல்லன்னா சீன் தள்ளி விட்டுருவான். அத எக்கா பாக்கா ஆதாரத்தை வச்சு போய் அங்க கூட்டிருக்கிற என்ன செய்வனா? அவன் மேல லேசா டச் பண்ணி பார்க்கலாமா? டச் பண்ணு பார்க்கலாமா? ஆசை இருந்தா கட்டி போடுவான். எத்தனையோ பேத்துக்கிட்ட இருந்த பழம் பாத்தியா? பார்த்த பழத்துல தாய்ப்பா சைஸ் பாத்தியா? எத்தனையோ பேத்துக்கிட்ட இருந்த பழம் பாத்தியா? பார்த்த பழத்துல தாய்ப்பா சைஸ் பாத்தியா? கைக்கு அடக்கமா கழிச்சு திங்க வாட்டமா? கைக்கு அடக்கமா கடிச்சு திங்க வாட்டமா? பாட்டு பாட்டு பட்டு துணிய போட்டு தூங்கையா. இப்படியே டைம்டா வேலை இருக்கும். எப்பா ஆடும் பொழுது ஒரு பெண்ணு தவறா ஓடி மேல விழுந்தா கூட ஒரு ஆம்பளை தூக்கி தான் விடுவான். இந்த ஆளு அவன் தள்ளி இடிச்சு இடிச்சு எட்டக தவறான அந்த ஆளுக்கு பிடிக்கல. அவன் பொட்டை நம்ம கிட்ட இருக்கிறது வசப்படுத்தக்கூடிய வசிமை இருக்கிறது, அஞ்சன மைய. ஆமா, அதை கொண்டுகிட்டு வா. மைய வச்சா தானா வேலை நடக்கும். அது இருக்கட்டும். தாசியின் தாசி தராதர மனதாசி கற்பழியாத தாசி காசுபடுத்து காசுபடாத தாசி
தாசியில் தாசி தாரதரமண தாசி கற்பழியாத தாசி. இத மட்டும் சொல்லாத ஏய் நீ போய் எடுத்து வாடா. போடா. திருப்பதி மலைவாசா திருமாலே உந்தன் திருமாலே உந்தன் உன்னை தேடி அம்மா நான் வசியப்படுத்துற வசியமை மையி இத வச்சா வேலை நடக்கும். வேலை தான நம்ம தேடிக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. கரண்ட் ஷாக் அடிக்கணும்னா அந்த அடிக்கும். ஆளே தேடிக்கிட்டு நம்மள வந்துருவான். வருவான். ஓடுது நல்ல படம் ஓடுது வச்சிருக்க போலாம் நம்ம. உங்களுக்கு